ஹலோ மக்களே, ஆந்திரா ஸ்டைலில் டேஸ்டியான பருப்பு பொடி வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பருப்பு பொடி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 பொருளுமே ஒரே அளவு தான் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு துவரம்பருப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம துவரம்பருப்பு வறுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 3 பருப்பையும் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். 6 பல் பூண்டை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் மாற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் இப்படி தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒன்றா சேர்த்து வறுத்திங்கன்னா ஒரு சில பொருள் சீக்கிரம் வறுப்பற்றும், சிலது பச்சை வாசனை போகாமல் இருக்கும். அப்புறம் பொடியாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஒரு 15 குண்டு மிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வெல்லம் சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்தளவுக்கு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். சூடான சாதத்தில் பருப்பு பொடி சேர்த்து தேவையான அளவு நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.